நெக்ஸ்ட் நம்ம வந்து பேப்பர் 3 டைரக்ட் டேக்ஸ்ல பார்க்க போறது செகண்ட் யூனிட் ரெசிடென்ஸ் அண்ட் ஸ்கோப் ஆஃப் டோட்டல் இன்கம். சரிங்களா? இப்போ நம்ம வந்து கம்ப்யூட்டேஷன் ஆஃப் டோட்டல் இன்கம் ஃபர்ஸ்ட் யூனிட்ல பார்த்தோம். அது ஒரு ஸ்டெப்ல என்ன பார்த்தோம், ஃபர்ஸ்ட் ரெசிடென்ட் டாட் கண்டுபிடிக்கணும்னு பார்த்தோமா. ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்க போறோம், ரெசிடென்ஸ் ஸ்டேட்டஸ் எப்படி கண்டுபிடிக்க போறோம்ன்றது இது இதில் பார்க்க போகிறது. இப்போ ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸை பொறுத்த வரைக்கும் இண்டிவிஜுவல் ஆர் ஹெச்யூஎஃப், அப்புறம் ஃபார்ம் எல்எல்பி, ஏஓபி, பிஓஐ, கம்பெனி, இதெல்லாம் ஒரு பக்கம். ஓகேங்களா? இதில் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா, ரெசிடென்ட் ரெசிடென்ட் ஆர் ஆர்டினரி ரெசிடென்ட், அது ரெசிடென்ட் பட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட். அதுக்கப்புறம் இண்டிவிஜுவல் வந்து டீம்டு ரெசிடென்ட், அப்புறம் வந்து நான் ரெசிடென்ட், இப்படி 3 வகை இருக்கு. அதே ஃபார்ம் எல்எல்பி, ஏஓபி இதுக்கெல்லாம் பார்த்தோம்னா ரெசிடென்ட், நான் ரெசிடென்ட் ரெண்டே ஆப்ஷன் தான். அதே மாதிரி ஸ்கோப் ஆஃப் டோட்டல் இன்கம் பொறுத்த வரைக்கும் 3: ரெசிடென்ட் அண்ட் ஆர்டினரி ரெசிடென்ட், ரெசிடென்ட் பட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட், நான் ரெசிடென்ட். சரிங்களா? ஸோ இப்போ இந்த 3 வரை இது டைப்ஸ் மட்டும் தான். இதுதான் நம்ம வந்து இந்த யூனிட்ல பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்னைக்கு வந்து ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் பார்க்கலாம். ஓகேவா? இப்போ ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் பொறுத்த வரைக்கும் 3 கேட்டகரியா பிரிக்கிறாங்க: ரெசிடென்ட் அண்ட் ஆர்டினரி ரெசிடென்ட், ரெசிடென்ட் பட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட், நான் ரெசிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு 3 கேட்டகரி. பொதுவா என்ன நமக்கு தெரியும், ரெசிடென்டா நான் ரெசிடென்டா வந்து அது ரெசிடென்ட்லயே நமக்கு 2 வெரைட்டி இருக்கு. ஒன்று வந்து ஆர்டினரி ரெசிடென்ட், நாட் ஆர்டினரி ரெசிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம கேட்டகரி பிரிச்சிருக்கோம். ஸோ இது அந்த டயக்ராம் தான் கொடுத்துருக்காங்க. இண்டிவிஜுவல் ஹெச்டிஎஃப் பொறுத்தவரைக்கும் 3 இது வரும்: ரெசிடென்ட், டீம்டு ரெசிடென்ட், நாட் ரெசிடென்ட். ரெசிடென்ட்டை பொறுத்தவரைக்கும் ஆர்டினரியா, நாட் ஆர்டினரியா. டீம்டு அப்படிங்கும்போது நாட் ஆர்டினரி ரெசிடென்ட் தான் வருவாங்க. ஸோ நான் ரெசிடென்ட். மற்ற இதை பொறுத்த வரைக்கும் ரெசிடென்ட், நான் ரெசிடென்ட் 2 ஆப்ஷன் மட்டும்தான். இப்போ ரெசிடென்சியல் ஸ்டேட்டஸ் நம்ம இப்போ ரெசிடென்சியல் ஸ்டேட்டஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பேசிக் நம்பர் ஆஃப் டேஸ் ஆஃப் ஸ்டே இன் இந்தியா அதை பார்க்கணும். அதுல எனி ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் கண்டிஷனை கண்டிப்பா சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ரீவியஸ் இயர்ல டோட்டலா 182 டேஸ் ஆர் மோர் வந்து அவங்க இந்தியால இருந்திருக்கணும். ஓகேவா? 182 டேஸ் ஆர் மோர் வந்து அவங்க இந்தியால இருந்திருக்கணும். நெக்ஸ்ட், ஃபோர் இமீடியட்லி ப்ரெசீடிங் ப்ரீவியஸ் இயர்ஸ்ல 365 டேஸ் ஆர் மோர் வந்து இருந்திருக்கணும். ரிலவென்ட் ப்ரீவியஸ் இயர்ல 60 டேஸ் இருக்கணும். அட்லீஸ்ட் 60 டேஸ் இருக்கணும். இந்த 2 கண்டிஷன்ல ஏதாவது ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனா கூட அவங்க ரெசிடென்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? என்னன்னா, ப்ரீவியஸ் இயர்ல 182 டேஸ் ஆர் மோர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா இன்னொரு கண்டிஷன் என்ன, லாஸ்ட் 4 இமீடியட்லி ப்ரெசிடிங் ப்ரீவியஸ் இயர்ல 365 டேஸ் ஆர் மோர் இருக்கணும். அண்ட் அட்லீஸ்ட் 60 டேஸ் வந்து ரிலவென்ட் ப்ரீவியஸ் இயர்ல இருக்கணும். சரிங்களா? இதுதான் வந்து ரெசிடென்ட்டுக்கான கண்டிஷன். இப்போ இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, அது பார்க்கலாம். இல்ல இன்னொன்னு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதுல வந்து வேற யார நம்ம வந்து ரெசிடென்ட் ட்ரீட் பண்ணிப்போம், அதாவது ட்ரீட் ரிலவென்ட் ப்ரீவியஸ் இல்ல 60 டேஸ் இல்ல அதோட கம்மியா இருக்காங்க அப்படின்னா ரெசிடென்ட் ட்ரீட் பண்ணுவோம் அப்படின்னா அதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. என்னன்னு பார்த்தோம்னா, இப்போ ஒரு இந்தியன் சிட்டிசனா இருந்து அவங்க இந்தியாவுக்கு வந்து ப்ரீவியஸ் இயர்ல போயிருக்காங்க. எங்க அப்படின்னா, இந்தியன் ஷிப்ல ஒரு மெம்பர் கிரூவா போயிருக்காங்க. அது எம்ப்ளாய்மெண்ட் பர்பஸ்க்காக இந்தியா விட்டு வெளில போயிருக்காங்க அப்படின்னா அது வந்து எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா, என்னைக்கு போயிருக்காங்க, என்னைக்கு திருப்பி வந்திருக்காங்க, இந்த டேட்டை வச்சு நம்ம இது பண்ணுவோம். அதுக்கப்புறம் இது ரெண்டையும் வச்சுதான் வந்து அவங்க இந்தியன்ஸ் ரெசிடென்ட்டா இல்லையா அப்படிங்கிறது. இதுல இன்னொரு கண்டிஷன் என்ன, அவங்களுக்கு டோட்டல் இன்கம் இருக்குல்ல, அதுல அதர் இன்கம் அதர் தேன் ஃபாரின் ரிசோர்சஸ் இருக்குல்ல, அது வந்து என்ன ஆயிருக்கக்கூடாதுன்னா 15 லேக்ஸ் தாண்டக்கூடாது. சரியா? 15 லேக்ஸ் தாண்டாம இருந்தாங்கன்னா அவங்கள வந்து இந்தியன் ரெசிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகே, அதுக்கப்புறம் அவங்க என்ன கண்டிஷன் பார்க்கணும், நம்ம 182 டேஸ் ஆர் மோர் இருக்காங்களான்னு பார்த்துட்டு, அதே மாதிரி அந்த 4 இமீடியட் விசிட்டிங் ப்ரீவியஸ் இயர்ல 365 டேஸ் ஆர் மோர் இருக்கணும். அதுக்கப்புறம் ரெலவெண்ட் இதுல வந்து அட்லீஸ்ட் 120 டேஸ். இப்போ ப்ரீ மெம்பரா இருக்காங்க அப்படின்னா அதுல எப்படி சிட்டிசன் கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுதான் எப்போ என்னைக்கு வந்து ஷிப்ல போயிருக்காங்க, எவ்வளவு நம்பர் ஆஃப் ஸ்டேல இருக்கு, என்னைக்கு திருப்பி ரிட்டர்ன் ஆயிருக்காங்கிற டேட்டை வச்சுதான் நம்ம கம்ப்ளீட் பண்ணி தான் அவங்களோட ஸ்டே வந்து கண்டுபிடிச்சு நம்ம அது ரெசிடென்ட்டா இல்லையான்னு சொல்லுவோம். இப்போ பீரியட்ஸ் என்ன எடுத்துப்போம் அப்படின்னா, பீரியட் கமின்சிங் ஃப்ரம்ங்கிறது என்னன்னா, கண்டினியூஸ் டிஸ்சார்ஜ் சர்டிஃபிகேட்ல என்னைக்கு அவங்க ஜாயின் பண்ணிருக்காங்க வாயேஜ்ல அப்படிங்கிற டேட் இருக்கும். அதுவும் பீரியட் எண்டிங் ஆன அதே சேம் கண்டினியூஸ் டிஸ்சார்ஜ் சர்டிஃபிகேட்ல அவங்க வந்து என்னைக்கு வந்து சைன் ஆஃப் ஆயிருக்காங்க அந்த ஷிப், அது வாயேஜ் முடிச்சு அப்படிங்கிற டேட் இருக்கும். அந்த 2 டேட்டை வச்சுதான் நம்ம வந்து கண்டுபிடிக்க போறோம். இதுல வந்து எலிஜிபிள் வாயேஜ் அப்படிங்கிறது என்னன்னா, இந்தியாவில வந்து அவுட் சைடு எங்க ஆரிஜினேட்டா எங்க ஆரிஜினேட்டட் ஃப்ரம் எனி போர்ட் இன் இந்தியா, இந்தியாவில ஏதோ ஒரு போர்ட்ல இருந்து அவுட் சைடு போறது, இல்லை அவுட் சைடு இருந்து இந்தியாவுக்குள்ள வருது, இது ரெண்டு தான். அதான் எலிஜிபிள் வாயேஜ்னு சொல்றது. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், மிஸ்டர் ஆனந்த் வந்து இந்தியன் சிட்டிசன். அவர் வந்து சிங்கப்பூர் பவுண்ட் இந்தியன் ஷிப்ல வந்து குரூ மெம்பரா இருக்காரு.
அப்ப அவங்க வந்து என்ன இது பண்ணிருக்காங்க, சென்னையில 6 ஜூன் 2023 கலந்துருக்காங்க. அவங்க ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க. லாஸ்ட் 4 ப்ரீவியஸ் இயர்ல வந்து 400 டேஸ் இருந்திருக்காங்க. ஸோ இப்போ என்னைக்கு வந்து அந்த டேட் என்டர் ஆயிருக்கு 6 ஜூன் 2023, திருப்பி ரிட்டர்ன் ஆனது 9th டிசம்பர் 2023. சரிங்களா? இப்போ 6 ஜூன்ல இருந்து 9th டிசம்பர் வரைக்கும் அவர் அங்க இருந்திருக்காரு. இப்போ என்ன கண்டிஷன்னா, ஆண் வந்து இந்தியன் சிட்டிசன் இருக்கணும்னா அவங்க ஸ்டே வந்து 182 டேஸ் ஆர் மோர் இருக்கணும். ஓகே, அப்போ அவங்க முதல்ல வாயேஜ்ல இருக்காங்க அப்படிங்கும்போது என்னைக்கு ஷிப் கிளம்பிருக்கு சென்னையில இருந்து, அப்ப சிங்கப்பூர் ரீச் ஆயிட்டு திருப்பி இங்க இருந்து இங்க வந்திருக்காங்க. ஸோ அதுதான் வந்து எலிஜிபிள் வாயேஜ். இப்போ என்ன நமக்கு 6 ஜூனும் 9th டிசம்பரும் அதோட டேட் இருக்கு. சரிங்களா? இப்போ 6 ஜூன் அப்படிங்கும்போது ஜூன் மந்த்ல ஒரு 25 டேஸ், அடுத்து ஜூலை 31, ஆகஸ்ட் 31, செப்டம்பர் 30, அக்டோபர் 31, நவம்பர் 30, டிசம்பர் 9 வந்து கம்ஸ் டிசம்பர் வரைக்கும் 9 டேஸ். சரியா? இது எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிடும். ஓகேவா? அந்த இதுல இருந்து இது எல்லாம் டோட்டல் பண்ண எவ்வளவு கிடைக்கும்? 179 டேஸ் கிடைக்குது. சாரி, 187 டேஸ் கிடைக்குது. ஓகே, 187 டேஸ். அதை லெஸ் பண்ணோம் 366ல இருந்து அப்படின்னா நமக்கு 179 டேஸ். 179 இருக்கு. அவங்க வந்து என்ன இருக்காங்க, நமக்கு 182 டேஸ் ஆர் மோர் இருக்கணும். ஆனா எவ்வளவுதான் இருந்திருக்காங்க? 179 டேஸ் தான் இருக்காங்க. அதனால அவங்க இந்த வருஷத்துக்கு நான் ரெசிடென்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் டீம்டு ரெசிடென்ட். டீம்டு ரெசிடென்ட் அப்படிங்கிறது அவங்க டோட்டல் இன்கம் அதர் தன் ஃபாரின் சோர்சஸ் இருக்கு இல்லையா, அது வந்து எப்படி இருக்குன்னா 15 லேக்ஸ் வந்து எக்ஸீட் ஆயிருக்கு. ஓகேவா? ஆயிருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து டீம்டு ரெசிடென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்து லயபிள் டு டேக்ஸ் எப்போ அப்படின்னா அவங்க வந்து இந்த இதுல இருந்து இந்தியன்ல வரக்கூடிய அந்த இன்கம்க்கு அவங்க டேக்ஸ் பே பண்ணணும். ரெசிடென்ட் அண்ட் ஆர்டினரி ரெசிடென்ட், ரெசிடென்ட் பட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட். இதுக்கு என்ன டிஃபரன்ஸ்? ரெசிடென்ட் பட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட் அப்படிங்கிறது கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? கண்டிஷன் வந்து 2 கண்டிஷன் இருக்கு. அதுல ஏதாவது ஒண்ணு சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அது என்னன்னா 10 ப்ரீவியஸ் இயர்ஸ்ல அட்லீஸ்ட் 9 இயர்ஸ்ல, ஓகேவா, 9 இயர்ஸ் நான் ரெசிடென்டா இருக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் இண்டிவிஜுவல் 7 ப்ரீவியஸ் இயர்ல டோட்டலா 729 டேஸ் ஆர் லெஸ் அவங்க என்ஜி பண்ணிருக்கணும். அதுக்கப்புறம் இந்தியன் ஆர்ஜின் இதுல இருந்துட்டு இந்த இன்கம் இருக்கு இல்லையா, இன்கம் வந்து 15 லேக்ஸ் எக்ஸீட் ஆயிருக்கும். இந்த எல்லா கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அவங்க வந்து நாட் ஆர்டினரி ரெசிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். என்னென்ன கண்டிஷன்? அவங்க வந்து 10ல 9 இயர்ஸ் வந்து நான் ரெசிடென்டா இருக்கணும். அதுக்கப்புறம் ரிலவென்ட் ப்ரீவியஸ் 7 இயர்ஸ் ப்ரிசீடிங் ப்ரீவியஸ் இயர்ஸ்ல 729 டேஸ் ஆர் லெஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் 15 லேக்ஸ் இன்கம் ஃப்ரம் ஃபாரின் சோர்சஸ் வந்து அதை தவிர மிச்சம் இருக்கிற இன்கம் வந்து 15 லேக்ஸை விட அதிகமா இருக்கணும். இதெல்லாம் இருந்துச்சுன்னா அவங்கள ரெசிடென்ட் பட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட் சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேவா? இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க, பிரெட்லி, ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்டர். அவங்க வந்து 100 டேஸ் வந்து இந்தியா வந்து விளையாடுறாங்க எல்லா வருஷமும். இது வந்து பிராக்டிஸா 10 இயர்ஸா லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர்ஸ்ல பண்ணிருக்காங்க. சரிங்களா? அப்ப அவங்க ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட். செகண்ட் கொடுத்துருக்காங்க, அந்த பிரெட்லிக்கு பதிலா ஸ்ரீநாத் ஒரு இந்தியன் சிட்டிசன் இருந்துட்டு அவங்க ஆஸ்திரேலியா இருந்து ஆஸ்திரேலிய கிரிக்கெட் டீமுக்கு ரெப்ரசென்ட் பண்றாங்கன்னா அது எப்படி? நெக்ஸ்ட் தேர்ட், ஸ்ரீநாத் வந்து இந்தியாவுக்கு வந்து 100 டேஸ்க்கு பதிலா 120 டேஸ்னு எல்லா வருஷமும் வந்து அதுக்கு எப்படி இருக்கும்? ஸோ இந்த 3 கண்டிஷனுக்கும் நம்ம வந்து சொல்யூஷன் கொடுக்க போறோம். ஃபர்ஸ்ட் பிரெட்லியோட ஸ்டேட்டஸ். இப்போ 100 டேஸ் இந்த வருஷத்துல, எல்லா வருஷத்துலயும் 100 டேஸோ ஃபர்ஸ்ட் 4 ப்ரிசீடிங் ப்ரீவியஸ்ல 400 டேஸ். அப்ப அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. 365 டேஸ் ஆகணும். ஸோ அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை. அது அட்லீஸ்ட் 60 டேஸ் இருக்கணும். அட்லீஸ்ட் 60 டேஸ் அப்படின்ட்டு வரும்போது நெக்ஸ்ட் அந்த இதுல இந்த ஆர்டினரியா ரெசிடென்டா நாட் ஆர்டினரி ரெசிடென்டா பாக்கணுமா? ஸோ அதுல செக் பண்ணும்போது நமக்கு என்ன, 7 ப்ரீவியஸ் இயர்ல 729 டேஸ் ஆர் லெஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ 7 இயர்ஸ்ல பாக்குறோம் ஒரு இதுக்கு 100 டேஸ்னா 700 டேஸ் தான் இருக்காங்க. ஸோ 729ஓட கம்மியா தான் இருந்திருக்காங்க. சரியா? ஸோ 729ஓட கம்மியா இருக்கிற கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனதுனால அவங்க வந்து ஆர்டினரி ரெசிடென்ட் கிடையாது. ஸோ பிரெட்லி அப்படிங்கிற ரெசிடென்ட் பட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட் இந்த இயர்ல. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் செகண்ட் என்ன, இதுவே ஸ்ரீநாத்ங்கிறவங்க எடுத்துட்டு பண்ணோம்னா அவங்க வந்து இந்தியன் சிட்டிசன் இந்த மாதிரி இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்க வந்து லெஸ் தென் 120 டேஸ் இருந்திருக்காங்க. ஏன்னா 100 டேஸ்ல லெஸ் தென் 120 டேஸ் தான் இருந்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷனே சாட்டிஸ்ஃபை ஆகல. ஸோ அவங்க வந்து நான் ரெசிடென்ட். இதுவே அவங்களோட இன்கம் வந்து 15 லேக்ஸ் இருக்கு, எக்ஸிட் ஆயிருக்கு, சே 120 டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா 120 டேஸ்னா 4 இயர்ஸ்ல 480 டேஸ் டே. ஆனா வந்து டோட்டல் இன்கம் வந்து எக்ஸிட் ஆகல 15 லேக்ஸ் அப்படின்னா அப்ப வந்து அவங்களோட நான் ரெசிடென்ட் அப்படின்னு தான் ட்ரீட் பண்ணணும். சரிங்களா? அவங்க நான் ரெசிடென்ட் இது ஏன்னா லெஸ் தென் 182 டேஸ் தான் இருந்திருக்காங்க. ஸோ 120 டேஸ் அப்படிங்கும்போது லெஸ் தென் 188. ஸோ அதனால அவங்க இந்த இதுக்கு ரெசிடென்ட் கிடையாது. ஸோ தேர்ட் எக்ஸாம்பிள், பி ஒரு கனடியன் சிட்டிசன். அவங்க வந்து இந்தியாவுக்கு வந்து 2019
1920, 2021, 21, 22, 22, 23, 2024 எல்லா வருஷமே வந்து 55, 60, 90, 150 அண்ட் 70 டேஸ் இருந்திருக்காங்க. ஸோ இவங்களோட ரெசிடென்சியல் ஸ்டேட்டஸ் இப்போ கண்டுபிடிக்க போறோம். ஸோ இப்போ கரண்ட் இதுல வந்து 2024ல 70 டேஸ் தான் இருந்திருக்காங்க. ஸோ 70 டேஸ் இருந்திருக்காங்க. நெக்ஸ்ட் அந்த 4 ப்ரிசைடிங் ப்ரீவியஸ் இயர் பார்க்கும்போது 355 டேஸ் இருந்திருக்காங்க. ஸோ அவங்க ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணல. அதனால அவங்க ரெசிடென்ட் கிடையாது, நான் ரெசிடென்ட். இதுவே ஹெச்யூஎஃப்க்கு எப்படி ரெசிடென்சியல் ஸ்டேட்டஸ் போடலாம்? ஹெச்யூஎஃப் பிரசிடென்டா இருந்தா அவங்க கண்ட்ரோல் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃபீஸ் அஃபேர்ஸ் வந்து அதாவது அவங்க ஒர்க்கோட கண்ட்ரோல் எல்லாமே கண்ட்ரோல் மேனேஜ்மெண்ட் வந்து ஹோலி ஆர் பார்ட்லி இன் இந்தியா இருக்கும். ஓகேவா? அதுவே நான் ரெசிடென்டா இருந்தாங்க அப்படின்னா ஹோலியா அவுட் சைட் இந்தியா இருக்கும். இந்த கண்ட்ரோல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறதுனா எங்கேருந்து எல்லாத்தையும் அவங்க டே டு டே பிசினஸ் ஆக்டிவிட்டி அவங்க சர்வன்ஸ் எம்ப்ளாயிஸ் எல்லாத்தையுமே ஏஜென்ட் எல்லாத்தையும் மேனேஜ் பண்றது. ஓகேவா? இல்ல ரெசிடென்ட் ஆர்டினரி அது ரெசிடென்ட்ல நான் ஆர்டினரி இது வந்து யாருக்கு சொல்லுவோம்? கர்த்தாக்கு இதை சொல்லுவோம். ஸோ கர்த்தாக்கு இது என்னன்னு சொல்றோம் அப்படின்னா இப்போ அவங்க என்ன இருக்கணும் 10 ப்ரீவியஸ் இயர் அட்லீஸ்ட் 2 ப்ரீவியஸ் இயர் வந்து அவங்க ரெசிடென்டா இருந்திருக்கணும். அதுக்கப்புறம் 7 ப்ரீவியஸ் இயர்ல 730 டேஸ் ஆகும் மோர் அவங்க இருக்கணும். அப்படி இருந்தாங்க அவங்க வந்து ரெசிடென்ட் ஆர்டினரி ஆர்டினரி ரெசிடென்டா இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா இவங்க நாட் ஆர்டினரி ரெசிடென்ட். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க. அப்படிங்கிற கரெக்டா வச்சு சொல்லியிருக்காங்க. அவங்க கொல்கத்தால பிறந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 15 இயர்ஸ்க்கு அப்புறம் 23, 24ல தான் வந்திருக்காங்க. அது எப்போ வந்திருக்காங்க? 1423 வந்துட்டு 1/12/23 வரைக்கும் கலந்துட்டாங்க. அப்ப அவங்க இருந்தது எவ்வளவு இந்தியால? அந்த 8 மாசம் டோட்டலா 245 டேஸ் இருக்காங்க. 245 டேஸ் அந்த வருஷத்துல இருந்ததுனால அவங்க ரெசிடென்ட். ஆனால் அந்த 4 வருஷம் அடுத்து பார்க்கணும் இமீடியட் ப்ரொசீடிங் இல்லையா? 4 வருஷத்துக்கு அட்லீஸ்ட் 365 டேஸ் ஆர் மோர். அவங்க 15 இயர்ஸா இந்தியாக்கே வரல. ஸோ 10 இயர்ஸ்லயும் பார்க்க முடியாது, 7 இயர்ஸ்லயும் பார்க்க முடியாது, 4 இயர்ஸ்லயும் பார்க்க முடியாது. ஸோ அவங்க வந்து ரெசிடென்ட் பட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ வந்து அவங்க வந்து ஆஸ்திரேலியால இருந்து டிரான்சாக்ட் பண்றாங்க, எல்லாமே அங்கேருந்து தான் பண்றாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹோலி அவுட் சைட் இந்தியா கண்ட்ரோல் மேனேஜ்மெண்ட். அப்ப அது என்ன ஆகும்? அவங்க வந்து நான் ரெசிடென்ட். ஓகேவா? இப்போ அவங்க இது ஹெச்ஓஎஃப்க்கு எப்படி இருக்குன்னா கண்ட்ரோல் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் வந்து பார்ட்லி ஆர் ஹோல் இன் இந்தியாவான்னு பார்க்கணும். எஸ்ஸா இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து 10ல 2 இயர்ஸ் வந்து இதுல இருக்கணும், ரெசிடென்டா இருக்கணும். அதுக்கப்புறம் 30 டேஸ் ஆர் மோர் இல்ல 70 டேஸ் இருக்கணும். அப்படி இருந்தாங்க எஸ் அப்படின்னா ரெசிடென்ட் ஆர்டினரி ரெசிடென்ட். அப்படி இல்லையா ரெசிடென்ட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட். இதுவே அவங்க பார்ட்லி கூட இந்தியால இருந்து கண்ட்ரோல் அண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணல அப்படின்னா அவங்க நான் ரெசிடென்ட். அடுத்து ஏஓபி ஃபேம் பிஒஎஸ்க்கு பார்க்கும்போது அவங்களுக்கு இதேதான் கண்ட்ரோல் மேனேஜ்மெண்ட் ஆஃபீஸ் அஃபேர்ஸ் வந்து ஹோலி ஆர் பார்ட்லி இன் இந்தியா வந்தா அவங்க ரெசிடென்ட். அப்படி இல்லையா நான் ரெசிடென்ட். கம்பெனி பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு இந்தியன் கம்பெனியா இருக்கணும். பிளேஸ் ஆஃப் எஃபெக்டிவ் மேனேஜ்மெண்ட் வந்து இந்தியாவா இருக்கணும் அந்த இயர்க்கு. பிளேஸ் ஆஃப் எஃபெக்டிவ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கும்போது அவங்க எங்க வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணி எல்லா டெசிஷன்ஸ் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது. இப்ப பார்த்தோம்னா கம்பெனிக்கு இந்த கம்பெனி ஒரு இந்தியன் கம்பெனியா பார்க்கணும். எஸ்ஸா இருந்துச்சு அப்படின்னா அந்த கம்பெனி வந்து ரெசிடென்ட். இல்ல அப்படின்னா அவங்க பிளேஸ் ஆஃப் எஃபெக்டிவ் மேனேஜ்மெண்ட்டை பார்ப்போம். அது வந்து இந்தியாவா இருந்துச்சு ரெலவென்ட் ப்ரீவியஸ் இயர்ல அப்படின்னா அது எஸ்ஸா இருந்தா அவங்க வந்து ரெசிடென்ட். அப்படி இல்லையா அந்த கம்பெனி வந்து நான் ரெசிடென்ட். இவ்வளவுதான் கம்பெனியோட ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ். நெக்ஸ்ட் லோக்கல் அத்தாரிட்டிஸ் அந்த ஆர்டிபிஷியல் ஜூரிஸ்டிக்கல் பர்சன் அவங்களுக்கு அதேதான். அவங்களோட இது வந்து ஹோலியார் பார்ட்லி வந்து இந்தியாவில் இருந்துச்சுன்னா ரெசிடென்ட். அப்படி இல்லை அப்படின்னா அவங்க வந்து நான் ரெசிடென்ட். இவ்வளவுதான் ரெசிடென்ட் ஸ்டேட்டஸ். நெக்ஸ்ட் இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் இப்போ டெஸ்ட் நாலேஜ் 2 கொஸ்டின். ஃபர்ஸ்ட் 2 கொஸ்டின் வந்து ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் சம்மந்தப்பட்டது. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க? மிஸ்டர் ராம் ஒரு இந்தியன் சிட்டிசன். இந்தியா விட்டு 22/9/2023 ஃபர்ஸ்ட் டைமா ஒர்க்குக்காக வெளில போயிருக்காரு. அந்த வருஷத்துக்கு அவரோட ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் வேணும்னா அவங்க என்ன இருக்கணும்? ஃபர்ஸ்ட் 182 டேஸ் ஆர் மோர் இருக்கணும். அப்புறம் 4 ப்ரீவியஸ் இயர்ஸ் வந்து 365 டேஸ் ஆர் மோர் இருக்கணும். இப்போ எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக வெளில போயிருக்காங்க அப்படின்னா அவங்க 182 டேஸ் பதிலாக அட்லீஸ்ட் 60 டேஸ் இருந்தாங்க அப்படின்னா அதை கன்சிடர் பண்ணலாம். இப்போ ராம பொறுத்த வரைக்கும் 22/9/2023 போயிருக்காரா? ஸோ அந்த மந்த்ல நமக்கு வந்து ஒரு எவ்வளவு டேஸ் அப்படிங்கறது கால்குலேட் பண்ண போறோம். ஓகே. இப்போ நீங்க அந்த 9th மந்த் தான் போயிருக்காங்க. ஸோ அது வரைக்கும் நமக்கு வேணும். ஜனவரியில 31, பிப்ரவரி ஒரு 28. ஓகேங்களா? அடுத்து மார்ச் சாரி இதுல இருந்து வரும் நமக்கு. சாரி ஜனவரியில இருந்து கிடையாது, ஏப்ரல். ஓகே. ஏப்ரல் 30, மே 31, ஜூன் 30, ஜூலை 31, ஆகஸ்ட் 31 அண்ட் செப்டம்பருக்கு வந்து 22. ஏன்னா 22 கிளம்பிட்டாரு. ஸோ 22 அது வரைக்கும் கால்குலேட் பண்ணா 175 டேஸ் வருது. ஓகேவா? அதுக்கப்புறம் தான் அவர் இந்தியா விட்டு வெளில போயிருக்காரு.
அவர் 182 டேஸ் ஆர் மோர் அப்படிங்கறது சாட்டிஸ்ஃபை பண்ணாததுனால அவங்க நான் ரெசிடென்ட் ஆவாங்க. ஓகேவா? 182 டேஸ் ஆர் மோர் அப்படிங்கறது சாட்டிஸ்ஃபை பண்ணல அந்த கண்டிஷனை. ஓகே, ஸோ அவங்க வந்து என்ன இது பண்ண முடியாது, நான் ரெசிடென்டா இங்கே நம்ம ட்ரீட் பண்ண போறோம். சரிங்களா? அடுத்த கொஸ்டின், மிஸ்டர் டே அவங்க வந்து ஒரு ரெசிடென்ட் எங்க யூஎஸ்ல 1990ல இருந்து அவங்க வந்து இந்தியா வந்து 30 டேஸ் எல்லா வருஷமும் வராங்க. ஓகே, இப்போ வந்து எப்போ வந்திருக்காரு அப்படின்னா 1/4/2022 வந்து பெர்மனண்டா செட்டில் ஆயிட்டாங்க. அப்ப அவங்களோட ரெசிடென்சியல் ஸ்டேட்டஸ் என்ன அந்த வருஷத்துக்கு? அப்போ இதுல வந்து என்னன்னா கரண்ட் ஸ்டேட் இந்தியா எவ்வளோனா 182 டேஸ் ஆர் மோர் இருக்கணும். ஆனா 1/4/22லேயே வந்துட்டாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து 366 டேஸ் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ரெசிடென்ட். இப்போ ரெசிடென்ட்னு கன்ஃபார்ம் ஆகுதுனால ஆர்டினரி ரெசிடென்டா நாட் ஆர்டினரி ரெசிடென்டா அப்படின்னு பார்க்கணும். ஸோ அது பார்க்கறதுக்கு என்ன கண்டிஷன்? 10ல 9 ப்ரீவியஸ் இயர் வந்து நான் ரெசிடென்டா இருப்பாங்க. அப்படி இருக்காங்களா? ஆமா. ஏன்னா லாஸ்ட் 10ல ஒரு வருஷம் தான் அவங்க ரெசிடென்ட், மிச்சம் எல்லா வருஷம் நான் ரெசிடென்ட். ஏன்னா 30 டேஸ் தான் வந்துட்டு போறாங்க. ஸோ அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை. 7 ப்ரீவியஸ் இயர்ல 729 டேஸ் ஆர் லெஸ் இருப்பாங்க. ஸோ அதுலயும் பாருங்க 729 டேஸை விட கம்மியா தான் இருந்திருக்காங்க. அதுவும் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை. ஸோ அப்ப அதனால அவங்க வந்து ஆர்டினரி ரெசிடென்ட் கிடையாது, ரெசிடென்ட் பட் நாட் அன் ஆர்டினரி ரெசிடென்ட். ஓகேங்களா? இப்போ அது என்ன அப்படின்னா 10ல 9 வந்து நான் ரெசிடென்ட் தான் இருந்திருக்காங்க. ஓகே, அதே மாதிரி அந்த இதுல பார்க்கும்போது 7 ப்ரீவியஸ் இயர்ல ஒரு வருஷத்துக்கு 30 டேஸ். அப்ப 6 இயர்ஸ்க்கு வந்து 30 into 60 பண்ணுவோம் 180 டேஸ். அதுக்கப்புறம் லாஸ்ட் இயர் மட்டும் அவங்க ஃபுல்லா இருந்திருக்காங்க. ஃபுல்லா இருந்ததுக்கு ஒரு 365 டேஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 365 பிளஸ் ஒரு 180 டோட்டல் ஆட் பண்ணும்போது 545 டேஸ் தான் இருந்திருக்காங்க. நம்ம என்ன சொல்லிருக்கோம், 729 டேஸ் கம்மியா இருந்தாங்க அப்படின்னா அது வந்து நாட் ஆர்டினரி ரெசிடென்ட். ஸோ அவங்க 545 இருந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து நாட் ஆர்டினரி ரெசிடென்ட். ஓகேங்களா? ஸோ இது இப்படிதான் நம்ம ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் கண்டுபிடிக்கிறோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம வந்து ஸ்கோப் ஆஃப் டோட்டல் இன்கம் பார்க்கலாம். தேங்க்யூ.